previous class we have discussed about the adjustment for current year profit and loss account. So unit 6 in the retirement. So how the current year profit should be adjusted to the retiring partner. Today we are going to see about the settlement of the amount due to the retiring partner. ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்படி கொடுத்து அனுப்புறது, செட்டில்மெண்ட் எப்படி கொடுத்து அனுப்புறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். The amount due to the retiring partner from the partnership firm is the balance of his capital account after making adjustment for goodwill, accumulated profit and loss, profit or loss or revaluation, remuneration due, etc. So இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டியூ அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கும். ஸோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், நார்மலா கேபிட்டல்ல பார்த்தேன் அப்படின்னா கேபிட்டலுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியிருப்போம். ஸோ குட்வில் சம்பந்தமா அட்ஜஸ்ட்மெண்ட் எழுதியிருப்போம். ஸோ அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். அப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் ரீவேல்யூஷன், ரீவேல்யூஷன்ல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அல்லது லாஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். தென் ரெமுனரேஷன் டியூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எங்க காமிச்சிருப்போம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல காமிச்சிருப்போம். ஸோ அது காமிச்சிட்டு நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய தொகை. The settlement is to be done in the manner prescribed in the partnership deed. So விலகும் கூட்டாளிக்கு எவ்வாறு நாம் அந்த கணக்கை தீர்ப்பது அப்படின்றத பத்தி நம்ம எங்க சொல்லிருக்கணும் அப்படின்னா கூட்டாண்மை ஒப்பாவனத்துல சொல்லிருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து நம்ம என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னா அதை பத்தி சொல்லிருக்கணும். The amount due to the retiring partner may be settled is one of the following ways. So அப்ப விலகும் கூட்டாளிக்கு சோ எவ்வாறு கணக்கை தீர்ப்பது அப்படின்றதுல கீழே சொல்லப்பட்டிருக்க கூடிய 3 முறையை பின்பற்றுவதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. The first one is paying the entire amount due immediately in cash. So யாரு ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை முழுவதுமாக ரொக்கமாக செலுத்துவது, இது ஒரு மெத்தட். So paying the entire amount due immediately in cash. Then second model என்ன அப்படின்னா transfer the entire amount due to the loan account of the partner. முழுவதுமாக கொடுக்க வேண்டிய தொகையை அவருடைய கடன் கணக்கிற்கு மாற்றம் செய்வது. Transfer the entire amount due to the loan account of a partner. எந்த கூட்டாளி விலகுகின்றாரோ அவருக்கு செலுத்த வேண்டிய தொகை முழுவதையும் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய கடன் கணக்கிற்கு நாம மாற்றம் செய்யணும். இது செகண்ட் மாடல். Paying part of the amount immediately in cash and transferring the balance to the loan account of the partner. So இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு பகுதி மொத்தம் கேஷ் ஆகவும் மீத இருக்கிறத அவருடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா இதுல 3லையுமே வந்து நம்மளா முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3லையுமே நம்மளா முடிவு பண்ணக்கூடாது. கணக்கில் என்ன செய்ய சொல்ல இருக்கிறதோ அதை நாம பின்பற்றப்பட வேண்டும். ஸோ இப்ப கணக்குல ஒண்ணுமே சொல்லல, இதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவனுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான். சம்ல செட்டில்மெண்ட்டை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் நம்மளுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். ஸோ நம்மளா கேஷ் ஆகவோ அல்லது பார்ட்லி கேஷ் ஆகவோ அல்லது பார்ட்லி லோனாவோ நம்மளா டிசைட் பண்ணி மாற்றம் செய்ய கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கணக்குல செட்டில்மெண்ட் பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடணும், இட் should be transferred to his or her loan account. அவருடைய கடன் கணக்கிற்கு முழு தொகையும் செலுத்த வேண்டிய தொகை முழுவதையும் மாற்றம் செய்துவிட வேண்டும். Then so the journal entry to be made are as follows. So அப்ப என்ன journal entry இதுக்கு நாம போடணும் அப்படிங்கறத பார்க்கின்ற பொழுது
So when amount due is paid in cash immediately, இப்ப amount வந்து கேஷா நம்ம பே பண்றோம் அப்படின்ற சமயத்துல என்ன journal entry போடணும் அப்படின்னா retiring partners capital account debtor, retiring partners capital account debtor to cash bank account, retiring partners capital account debtor to cash அல்லது bank account. So cash அல்லது bank accountன்றத நம்ம எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா சம்ல பழைய பேலன்ஸ் ஷீட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாரு. கேஷ் கொடுத்திருக்காங்களா அசட் சைடுல, சம்ல பழைய பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடுல கேஷ் கொடுத்திருக்காங்களா அல்லது பேங்க் கொடுத்திருக்காங்களான்றத பாரு. அதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெப்டார் டு கேஷ் அல்லது டு பேங்க் அக்கவுண்ட். தென் செகண்ட், when the amount due is not paid immediately in cash, when the amount due is not paid immediately in cash அப்படின்னா ஸோ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம், the amount should be transferred to his loan account. The retiring partners capital account debtor to retiring partners loan account, retiring partners capital account debtor to retiring partners loan accountக்கு நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். Then third model, when the amount due is partly paid in cash immediately. So அப்ப என்ன செய்யணும், partly cash மீத வந்து it should be transferred to his loan account. So the retiring partners capital account debtor to cash or bank account to retiring partners loan account. So இதுல கீழ hints கொடுத்திருக்காங்க. The retiring partners loan account will appear on the liability side of the balance sheet prepared after retirement till is completely settled. Retiring partner loan account will appear on the liability side of the balance sheet prepared after retirement till it is completely settled. இந்த லோன் அக்கவுண்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புதுசா ஓபன் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல நாம இதை காமிக்கணும். ஸோ எது வரைக்கும் காமிக்கணும் அப்படின்னா அவருக்கு முழுவதுமாக கணக்கு தீர்க்கப்படுகின்ற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போறோம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 15, எக்ஸசைஸ் நம்பர் 15, பேஜ் நம்பர் 219, எக்ஸசைஸ் நம்பர் 15, பேஜ் நம்பர் 219. So Kavin, Madan and Ranjit are partners sharing profit and losses in the ratio of 4:4:3 respectively. Kavin retires from the firm on 31st December 2018. On the date of retirement, his capital account shows a credit balance of rupees 1,50,000. ஸோ கவின், மதன், ரஞ்சித் 3 பேர் பார்ட்னர் இருக்காங்க. ஸோ என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 4:3:3 பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல யாரு ரிட்டையர் ஆகிறா அப்படின்னா கவின், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ எப்ப ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா 31st December வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பேலன்ஸ் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,50,000, 1,50,000 ரூபாய் இருக்கு. So pass journal entry. So இதுக்கு நம்ம journal entry pass பண்ணோம். Point number A, the amount due is paid off immediately. The amount due is paid off immediately. So immediately pay பண்ணா என்ன journal entry pass பண்ணணும். Then the amount due is not paid immediately. So not paid immediately என்ன செய்யணும், it can be transferred to his loan accountக்கு நம்ம மாற்றணும். Then third, rupees 1 lakh is paid and the balance in future. So கொடுக்க வேண்டிய 1,50,000ல 1 lakh rupees வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிடுறோம். So balance வந்து 50,000 it should be transferred to his loan account. So இப்போ நம்ம journal entry போட போறோம். So heading போட்டுக்கிற journal entries. So date, particulars, L of debit, credit. Date, particulars, L of debit, credit. So இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப ரிட்டையர் ஆகுறாங்க 31st December 2018. So date வந்து 2018 December 31. So இதுல பாயிண்ட் நம்பர் 8 என்ன சொல்லிருக்காங்க, the amount due is paid off immediately. So immediately பே பண்ணிடுறாங்க. So அப்ப யாரு ரிட்டையர் ஆகிறா, ஃபர்ஸ்ட் பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரு. So Kavin capital account debtor, Kavin capital account debtor to cash account 1,50,000, 1,50,000. Kavin capital account debtor to cash account 1,50,000, 1,50,000.
amount due paid immediately. Amount due paid immediately. Kaveen's capital account debtor to cash account. Then second, point number B, the amount due is not paid immediately. The amount due is not paid immediately. So immediately pay பண்ணல என்ன பண்ணனும்? It will be transferred to his loan account. So Kaveen's capital account debtor to Kaveen's loan account. Kaveen's capital account debtor to Kaveen's loan account 1,50,000, 1,50,000. Amount due transfer to loan account. Amount due transfer to loan account. So அடுத்தது பாத்தீங்கன்னா point number 6, rupees 1 lakh paid and the balance in future. So அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா third journal entry, Kaveen's capital account debtor, Kaveen's capital account debtor எவ்வளவு 1,50,000 தரணும். அப்ப 2 cash எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னா 1 lakh rupees கொடுக்கறாங்க. 2 Kaveen's loan account 50,000. 2 Kaveen's loan account 15,000. So Kaveen's capital account debtor 1,50,000, 2 cash 1 lakh, then 2 Kaveen's loan account 50,000. Rupees 1 lakh paid and the balance transferred to his loan account. So திரும்ப சொல்றேன். So first வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷா கொடுத்துறாங்க. So அப்ப Kaveen's capital account debtor to cash னு நம்ம போடணும். Then second வந்து பாத்தீங்க அப்படின்னா லோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. Kaveen's capital account debtor to Kaveen's loan account 1,50,000, 1,50,000. Then third, Kaveen's capital account debtor to cash to Kaveen's loan 1,50,000 ல 1 lakh transfer பண்ணிடுறாங்க. Then balance transfer to his loan account 50,000. Then next sum, exercise number 16. Exercise number 16, page number 220. Manju, Charu and Lavanya are partners in a firm sharing profit and losses in the ratio of 5:3:2. Their balance sheet as on 31st March 2018 is as follows. So liability side la capital account Manju, Charu, Lavanya. So 70,000, 70,000, 70,000, 2,20,000. Then creditors வந்து ஒரு 40,000. Profit and loss account 50,000. So asset side la வந்து பாத்தீங்க அப்படின்னா buildings 1 lakh, furniture 80,000, stock 60,000, debtors 40,000, cash in hand 20,000, total 3 lakhs. So இதுல யாரு ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா மஞ்சு ரிட்டையர்ட். So மஞ்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா first partner. So Manju retired from the partnership firm on 31/3/2018 subject to the following adjustment. So point number 1, stock to be depreciated by 10,000. Then provision for doubtful debts is to be created for rupees 3,000. Building to be appreciated by 28,000. So prepare revaluation account and capital account of partners after retirement. Prepare revaluation account and capital account of partners after retirement. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா revaluation account போட சொல்லிருக்காங்க. அடுத்து capital account மட்டும் நம்மள prepare பண்ண சொல்லிருக்காங்க. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா stock to be depreciated by 10,000. stock உடைய வேல்யூ என்ன ஆகுது? 10,000 குறையுது. So அப்ப revaluation எங்க வரணும்? debit sideல revaluation account debit side la to stock nu varanum. Then provision for doubtful debts to be created by 3,000. So appa liability inga enna agudhu? Provision pulsa create pandrom. Appa liability nuடைய value increase agudhu. Appa idhu enga varanum appadina to provision for doubtful debts 3,000. To provision for doubtful debts 3,000. Then building to be appreciated by 28,000. So building வந்து increase ஆகுது. எவ்வளவு increase ஆகுது? 28,000 increase ஆகுது. So இது எங்க வரணும் அப்படின்னா asset sideல credit sideல வரணும். So இப்ப revaluation account பாருங்க. So revaluation account heading போட்டுக்கோ. So revaluation account. So debit sideல date, particulars, amount. அதே மாதிரி credit sideல date, particulars, amount. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா assets உடைய value increase ஆகுது. So assets உடைய value increase ஆகுது by building account 28,000. By building account 28,000. So இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா stock உடைய value 10,000 decrease ஆகுது. So to stock revaluation account debit sideல வந்துரும். Then to provision for doubtful debts. 3,000. So இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும்தான்.
ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஸோ அந்த பக்கம் ஒரு ஐட்டம் இருக்கு கிரெடிட் சைடில், ஸோ இந்த பக்கம் 2 ஐட்டம் இருக்கு. ஸோ இதுல இருந்து 5 லைன்ஸ் விட்டுறோம் சொல்லியிருக்கோம். 1 2 3 4 5 லைன் விட்டுட்டு டோட்டலுக்கு லைன் பண்ணிக்கிறோம். ஸோ சேம் லைன்ல டோட்டல் லைன் பண்ணிக்கிற. ஸோ இந்த பக்கம் தான் டோட்டல் அதிகமா இருக்கு. ஸோ புட் டோட்டல் 28,000. The same amount should be carried out on the debit side. 28,000 போட்டுற. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் இந்த டோட்டல் போட்டதுக்கு மேல உள்ள லைன்ல பேலன்ஸ் பண்ற. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல 10,000 இருக்கு, 3,000 இருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 15,000 பேலன்ஸ். ஸோ 15,000 பேலன்ஸ். ஸோ இது என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 5:3:2 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. 5:3:2 பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தளவுல எல்லா பார்ட்னருக்கும் நாம செட்டில்மெண்ட் எல்லா பார்ட்னருக்கும் நம்ம பிரிச்சு கொடுத்தாகணும். எது வரைக்கும்? கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல தான் வந்து ரிட்டையரிங் பார்ட்னரை விட்டுட்டு மீத இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5:3:2. ஸோ 5 + 3 8, 8 + 2 10. ஸோ 15,000 divided by 10. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 1,500 1,500. ஓகேயா? ஸோ அப்போ 1,500 into 5, 1,500 into 3, 1,500 into 2 மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்போ மஞ்சுக்கு 7,500, ஸோ சாருக்கு 4,500, தென் லாவண்யா 3,000. டோட்டல் வந்து 15,000. ஸோ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைடில் டேட்டு, பர்டிகுலர்ஸ், மஞ்சு, சாரு, லாவண்யா. டேட்டு, பர்டிகுலர்ஸ், மஞ்சு, சாரு, லாவண்யா. டேட்டு, பர்டிகுலர்ஸ், மஞ்சு, சாரு, லாவண்யா. ஸோ இப்போ இதில் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் நம்ம பை பேலன்ஸ் B/D எழுதணும். ஸோ சம்ல பை பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 70,000 70,000 70,000. கேபிட்டலுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கொடுக்கல. ஸோ அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பை பேலன்ஸ் B/D. பை பேலன்ஸ் B/D 70,000 70,000 70,000. ஸோ 3 70,000 வரும். தென் பை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட்டை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம். 7,500 4,500 3,000. 7,500 4,500 3,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுற. தென் அங்க அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் இருக்கு. அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50,000 இருக்கு. 50,000 இருக்கு. ஸோ என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 5:3:2 பிரிக்கணும். ஸோ 5 + 3 8, 8 + 2 10. ஸோ அதை 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 5,000 வருது. ஸோ 5,000 into 5, 5,000 into 5, then 5,000 into 3, then 5,000 into 2. So 5 5 are 25,000, 15,000, 10,000. So by profit and loss account, by profit and loss account. So 25,000, 15,000, 10,000. 25,000, 15,000, 10,000 போட்டாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்றதுக்கு லைன் போட்டுக்கோ. ஸோ இந்த பக்கம் எதுவுமே இல்லை, இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ டோட்டல் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டுரு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டோட்டல் போட்டுரு. ஸோ டோட்டல் போட்டா 1,02,500, 89,500, 83,000. ஸோ இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும். எந்த பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப யாரு ரிட்டையர் ஆகுறா அப்படின்னா மஞ்சு வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. மஞ்சு ரிட்டையர். அப்ப மஞ்சுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு? 1,02,500. 1,02,500 அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இதுல செட்டில்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டை பத்தி எதுவுமே சொல்லல. மஞ்சு ரிட்டையர் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய ஸோ எப்படி இவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்களா, கேஷா கொடுக்குறாங்களா, இல்ல லோனுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லியிருக்காங்களா, அல்லது பார்ட்லி கேஷ் பார்ட்லி லோன் அப்படின்றத சொல்லியிருக்காங்களான்ற எந்த டீடைல்ஸுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சம்ல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா fully it should be transferred to his loan account. fully it should be transferred to his loan account. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம்ல இந்த செட்டில்மெண்ட்டை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னா முழுவதுமாக நாம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும். அப்ப the same total should be carried out here. 1,02,500
89,500, 83,000. ஸோ இதுல யாரு ரிட்டையர் ஆகிறா அப்படின்னா, ஸோ யாரு ரிட்டையர் ஆகிறா அப்படின்னா மஞ்சு வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ மஞ்சு வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. டு மஞ்சுஸ் லோன் அக்கவுண்ட், டு மஞ்சு லோன் அக்கவுண்ட் 1,02,500. டு மஞ்சு லோன் அக்கவுண்ட் 1,02,500. ஓகேயா? ஸோ இது ரெண்டுக்கும் என்ன போட்டுறணும் அப்படின்னா டேஷ் போட்டுறணும். இது ரெண்டுக்குமே என்ன செஞ்சிடணும், டேஷ் போட்டுறணும். டு மஞ்சூஸ் லோன் அக்கவுண்ட் 1,02,500 போட்டுட்டு ஸோ இங்க டேஷ் போட்டுறணும். ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ இதை மட்டும் தான் நம்ம ஃபுல் அமௌண்ட் இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு இஸ் லோன் அக்கவுண்ட். ஸோ அப்ப மீத இருக்கக்கூடிய சாருவும் லாவண்யாவும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டு பேலன்ஸ் சி பை டி 89,500, 83,000, 89,500, 83,000. ஓகேயா? This to be carried out on the opposite side. So by balance B by D, by balance B by D. So இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுக்கு எதுவுமே வராது. So dash. So சாருக்கு 89,500, சாருக்கு 89,500, then லாவண்யாக்கு 83,000, 83,000. இப்ப புதுசா நாம என்ன செய்யணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் போடணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா நாம பேலன்ஸ் ஷீட் போடணும். அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு போடணும் அப்படின்னா சாருக்கும் லாவண்யாக்கும் தான். அப்ப இந்த லோன் அக்கவுண்ட் வந்து இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு இஸ் லயபிலிட்டி அக்கவுண்ட். புதுசா போடக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல இந்த அமௌண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம லோன் அக்கவுண்டா ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல இந்த லோன் அமௌண்ட்டை நாம காமிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லோன் அக்கவுண்ட் புதுசா போடக்கூடிய சாரு லாவண்யாக்கு போடக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஷோன் ஆன் தி லயபிலிட்டி சைட் as the heading Manju's loan account. Manju's loan account ன்னு சொல்லிட்டு 1,02,500. ஸோ இந்த சம பொறுத்தவரை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து we can see the full-fledged comprehensive problem. Thank you.